அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், சகல நன்மைகளுக்கு காரணமானவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, ஜீவனை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறேன். தாவீது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே விசுவாசித்து பேச எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கலிலியாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இப்ப கதரேனருடைய நாட்டுக்கு போறாங்க. இது கலீலியாவுக்கு எதிரா இருக்கு. இது புறஜாதிகள் இருக்கக்கூடிய இடம். அவர் கரையில் இறங்கின போது, ஏன்னா படகுல வந்துகிட்டு இருந்தாங்க, கரையில இறங்கினப்ப நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ரொம்ப வருஷம், ரொம்ப நாள் பிசாசு பிடித்திருந்தான். ஒண்ணு, பிசாசுகள் பிடித்தவன், நிறைய பிசாசு அவனை பிடிச்சிருந்துச்சு. வஸ்திரம் போடல, ட்ரெஸ் போடல. மூணாவது, வீட்டுல தங்கல, வீட்டுல குடியிருக்க விடல. அது நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கிறதுக்கு அந்த பிசாசுகள் அவனை விடல. வீட்டுல தங்கி இருக்க விடல. பிரேத கல்லறையில போய் தங்கி இருக்கிறான். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு வாழ்க்கை. பிசாசு இருக்கிறதுனால அதனால இவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறத இங்க பார்க்கிறோம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அவனுக்குள்ள இருந்து பிசாசு பேசுறத பாக்குறோம். எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு கேக்குறான். உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்றான். ஆனா கூட இருந்து அவர் செய்யற அற்புதங்கள் எல்லாம் பார்த்த பரிசேயர், வேத பாரகர் எல்லாம் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இங்க பிசாசு பிடித்த அவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்றான். சொல்லி, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். மகா சத்தத்தோடு சொன்னான். பெரிய சத்தம் போட்டு சொல்றான். ஏன் அப்படி சொன்னான்னு அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். இயேசு ஏற்கனவே கட்டளையிட்டாரு அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படியா. அதனால ஏன் உங்களுக்கும் எனக்கும் என்ன, ஏன் என்னைய வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. ரொம்ப நாள் அவன் அசுத்த ஆவினால பாதிக்கப்பட்டு இருந்தான். அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். கையில சங்கிலி, கால்கள்ல சங்கிலி கட்டப்பட்டு கட்டுண்டவனா காவல் பண்ணப்பட்டிருந்தான். ஆனா அதெல்லாம் கட்டெல்லாம் முறிச்சிட்டு வனாந்திரத்துக்கு ஓடிட்டான். பிசாசுனால வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டான். மார்க் 5:5 சொல்லுது, கல்லால தன்னையே அடிச்சுக்கிட்டான், தன்னோட சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு கொடிய வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, தன் சுய நினைவு இல்லாம கட்டுண்டவனா கிடக்கிறான். இங்க சங்கீதம் 146:7 கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் பிசாசுனால கட்டப்பட்டு ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். அவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்ததுனால லேகியோன்ற பேரை சொல்றான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இந்த பிசாசெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுதுக, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு வேண்டுதல் செய்தன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். நாங்க எல்லாம் அந்த பன்றி கூட்டத்துக்கு கூட போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேக்குதுங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவும் பன்றிகள்கிட்ட போகும்படியா பிசாசுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. மனுஷனை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு, பன்றிகளுக்குள். அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. இங்க ஒரு பெரிய அழிவை நம்ம பார்க்கிறோம். பன்றி கூட்டமா மார்க் சுவிசேஷத்துல கூட 2000 பன்றிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோ பன்றி கூட்டத்துல இது போய் உள்ள புகுந்துருச்சு. எல்லாம் போய் கடல்ல போய் விழுந்து செத்து போச்சு. ஏன்னா யோவான் 10:10 சொல்லிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசோட தந்திரங்கள் எல்லாம் நம்மளை அழித்து ஒன்றுமில்லாம ஆக்கணும் அப்படின்றதுதான். அங்க பன்றி கூட்டத்துக்கு போன உடனே அங்க ஒரு அழிவை பார்க்கிறோம். கடல்ல போய் அம்புட்டும் செத்து போச்சு. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு, இந்த பன்றி மேய்க்கிறவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். எல்லா இடத்துலயும் போய் சொல்றாங்க. பன்றி மேய்க்கிறவங்க போய் சொல்றாங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, இவங்க சொன்னதை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசுவின் இடத்துல வந்தா அங்க பாக்குறாங்க. பிசாசு அந்த மனுஷனை விட்டு போன பிறகு, நம்ம முதல்ல வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான்னு 27வது வசனத்துல வாசித்தோம். இப்ப அவன் வஸ்திரம் போட்டிருக்கான். புத்தி தெளிந்து இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்துருக்கான். அப்படியே ஓடி போயிடலாமே, நல்லா நல்ல ட்ரெஸ் பண்ணி இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து நல்ல புத்தி தெளிந்திருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த ஜனங்களுக்கு பயந்தார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு சொஸ்தமாக்குன, பிசாசு பிடித்திருவன் சுகமானத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பன்றி மேய்ப்பவர்கள் சம்பவித்ததை கண்டு அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை அவங்க கூட யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த தேடி வந்த ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேயருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயம் அடைந்தபடியினால் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பயத்தினால இயேசுவ தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி
திரும்பி போனார். இவங்க வேண்டிக் கொண்டதுனால, இயேசுவ திரும்பி போகும்படி, எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டதுனால, அவர் படகுல ஏறி, படகுல தான் வந்தாருன்னு பார்த்தோம். இப்ப படகுல ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இந்த பிசாசு நீங்க சுகமான் அடைந்த மனுஷன், நானும் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்கிறான். முதல்ல அவரோட பாதத்துல உட்கார்ந்தான்னு பார்த்தோம். கற்றுக்கொள்ளும்படியா அவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்தான். அடுத்து இங்க அவரோடு இருக்கும்படி, அவர் கூடயே இருக்கும்படி அவன் வாஞ்சிக்கிறான். அத அவர்கிட்ட கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய், உன் வீட்டுக்கு திரும்பி போ. நம்ம 27வது வசனத்துல பார்த்தோம், அவன் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கி இருந்தான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி. உன் வீட்டுக்கு போய் அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு அறிவி. சுவிசேஷ பணியை செய்யும்படியா இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். நம்மளும் கூட ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும் போது, நமக்கு உதவி செய்யும் போது, அதை மற்றவர்களிடத்துல நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது, சொல்லும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகும். இங்க அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை மற்றவங்களுக்கு அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு சொன்னபடியே அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு தனக்கு இயேசு செய்த எல்லாவற்றையும் அந்த பட்டணம் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எல்லா இடத்துலயும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கதரேயருடைய நாட்டுக்கு வந்தாரு. அங்க பிசாசு பிடித்திருந்து வஸ்திரம் போடாம வீட்டுல தங்காம கல்லறையில இருந்த ஒரு மனுஷனை பார்த்தாரு. இயேசுவை பார்த்த உடனே என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க, வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னா. ஏன்னா இயேசு அவனை அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி கட்டளையிட்டு இருந்தாரு. அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கும்போது கூட அதை முறிச்சுக்கிட்டு வனாந்தரத்துக்கு பிசாசுனால துரத்தி விடப்பட்டிருந்தான். உன் பேர் என்னன்னு கேட்டாரு. லேகியோன்னு சொன்னான். ஏன்னா அநேக பிசாசு அவனை பிடித்திருந்தது. அந்த பிசாசுகள், நாங்க இங்க இருந்த பன்றிகளுக்குள்ள போயிடுறோம், எங்களை அனுப்பி விட்டுருங்க, பாதாளத்துக்கு அனுப்பாதீங்கன்னு கேட்டதுனால சரின்னு சொன்னாரு. அந்த பிசாசு பிடித்த மனிதனை விட்டு விலகி அந்த பன்றி கூட்டத்துல பிசாசுகள் போயிடுச்சு. அந்த பன்றிகள் ஃபுல்லா மேட்டுல இருந்து ஓடி கடல்ல பாய்ந்து எல்லாம் செத்து போயிடுச்சு. இந்த நடந்ததை பார்த்த பன்றி மேய்ப்பவர்கள் போய் பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு போய் சொன்னாங்க. ஜனங்கள் இயேசுவிடத்துல இதை பார்க்கும்படியா வந்தாங்க. அந்த பிசாசு விட்டு போன அந்த மனுஷன் நல்ல ட்ரெஸ் போட்டு இயேசு பாதத்துல உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத பார்த்து அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்து எங்களை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை வேண்டி கொண்டாங்க. அவர் படகுல ஏறி திரும்பி போனாரு. அந்த பிசாசு பிடித்து நீங்கின அந்த மனுஷன், நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்ப இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு என்ன செய்தாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட அந்த மனுஷன் அப்படியே போய் இயேசு தனக்கு செய்தத பட்டணத்துல எல்லா இடங்கள்லயும் பிரசித்தப்படுத்தினான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன், பிசாசு நீங்கின அந்த மனுஷன்
ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நீங்க செய்த அற்புதத்தை சொன்னான்றத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உம்முடைய வல்லமையை அறிந்த நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய வல்லமையும் அன்பையும் ஆண்டவரே சொல்லத்தக்கதாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தைரியமாய் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி ஆண்டவரே அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் உம்மிடத்தில் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.